ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரி இப்ப டீலிமிட்டேஷனை கொண்டு வந்துட்டாங்கன்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்புல அடிப்படையில கொண்டு வந்தா உத்தரப்பிரதேசத்துக்கு 14% 17% உயருது, 3% உயருது. பீகாருக்கு 7% 9% உயருது. ராஜஸ்தானுக்கு 4-6% உயருது. மத்திய பிரதேசத்துக்கு 5-6% உயருது. தமிழ்நாட்டுக்கு 7%-இருந்து 5% குறையுது. கேரளாக்கு 3-2% குறையுது. கர்நாடகாக்கு 5-4% குறையுது. ஆந்திராக்கு 4.6-4% குறையுது. தெலுங்கானாக்கு 3.13-2.83 குறையுது. அப்போ தென் மாநிலங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு குறையுது. எது இங்க இருந்து எம்பியா போகக்கூடிய எண்ணிக்கை குறையுது. மொத்தத்துக்கு பார்க்கும்போது அந்த சதவிகித அடிப்படையில நான் சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டுக்கு மொத்தம் அங்க இருந்து 39 பேர் நம்ம போறோம். அது 7.18% கரெக்டுங்களா? இது வந்து 543ல நம்மளோட சதவீதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 7.18. ஆனா இது வந்து இப்போ டீலிமிட்டேஷன் கொண்டு வந்துட்டாங்கன்னா இது வந்து 7.ங்கிறது 5.7 நமக்கு குறையுது. ஆனா எண்ணிக்கையின் அடிப்படையில் அதிகமாகிற மாதிரி கணக்கு அமைச்சு நம்மளை ஏமாத்துறாங்க. எப்படின்னா 39 இருக்கிறது உங்களுக்கு 50 தாண்டுது இல்ல, 54 வரும், 55 வரும்னு சொல்றாங்க. எண்ணிக்கை முக்கியம் இல்ல. நீங்க மேல 543ல அது 850 மாத்துறீங்க, இல்ல 900 மாத்துறீங்க. அதுல எங்களுடைய சதவிகிதம் எவ்வளவுன்னு நீங்க பார்க்கணும்ல. எங்களுடைய சதவிகிதம்னு பார்க்கும் பொழுது இப்ப 7.18 வருது. அந்த 7.18 நீங்க சதவிகிதம் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு 60-70 சீட்டு கிட்ட வரணும், அதே அளவு கொடுக்குறீங்கன்னா. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா வெறும் 5% தான் எங்களுக்கு கொடுக்க வருது அந்த பாப்புலேஷன் அடிப்படையில. மீதி எல்லாம் யார் எடுத்துட்டு போறாங்கன்னா வட மாநிலம் எடுத்துட்டு போறாங்க. அப்போ என்ன ஆகும்? வட மாநிலம் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசு நம்மளை சார்ந்து தென் மாநிலங்களை சார்ந்து இருக்காது. தென் மாநிலங்களோட எம்பியோடைய பவர் அந்த அளவுக்கு அங்க எடுப்படாது. நாம ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சோம்னா அது பெருசா கண்டுக்க மாட்டான். ஏன்னா உங்க தேவை அங்க இல்ல. பிரதமர் ஆகிறதுக்கு அவங்க வட மாநிலத்துல இருக்கிற எம்பி ஜெயிச்சாலே போதுமானதாச்சு. தென் மாநிலங்களை ஒதுக்கப்படுவாங்க. தென் மாநிலத்துல எந்த ப்ராஜெக்டும் பெருசா கேட்டு வாங்குவது சிரமமா ஆயிடும். தென் மாநிலங்கள்ல பேச முடியாது. நீங்க எந்த குரலுக்கும் எந்த ஒரு பினான்ஸும் நிதியும் பெருசா நீங்க இங்க கேட்க முடியாது. பாதுகாப்புகள் நமக்கு எல்லா விஷயத்திலயும் அடிப்படும், உரிமைகள் அடிப்படையும். நம்மளுடைய குரல் தேவைகள் எல்லாம் கேட்டு வாங்குறதுல ரொம்ப சிரமமா இருக்கும். நம்மளுடைய உரிமையே போயிடும். இப்போ தமிழ்நாடு இல்லைன்னா நீங்க அங்க ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. 39 எம்பி வச்சிருக்கோம். தென் மாநிலங்கள் இல்லைன்னா நீங்க ஆட்சி அமைக்க முடியாது. அங்க நம்மளுடைய சப்போர்ட் இருந்தாதான் அங்க வேலை நடக்கும். நீங்க ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வரீங்கன்னா நாங்க ஓகே சொன்னா மட்டும்தான் அங்க வேலை நடக்கும். இப்போ அந்த சூழல் இது மாறிடும். வெறும் வட மாநிலம், ஹிந்தி பேசுற மாநிலம் மட்டும் முடிவு பண்ணி எல்லாத்தையும் நடத்துவாங்க.